திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி. மாற்று சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்த ரெங்கப்ப நாயக்கன்பட்டியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வத்தலக்குண்டு அருகே இளைஞர் ஒருவர் ஆணவ படுகொலை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாற்று சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்த ராமச்சந்திரன் தனது மாமனாரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். வழக்கில் ராமச்சந்திரனின் மாமனார் சந்திரன் ஏற்கனவே கைதான நிலையில் மாமியார் மற்றும் மைத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதியா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விராலிமலைப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ராமநாயக்கன்பட்டியை சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ராமச்சந்திரன். இவர் பால் கறக்கும் தொழிலாளியாக உள்ளார். இவர் விரிவீடு அருகே இருக்கக்கூடிய கணபதிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சந்திரன் என்பவருடைய மகள் ஆர்த்தியே என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்து திருமணம் செய்து 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்தார். இந்த திருமணமானது சாதி மாறி திருமணமாக செய்து கொண்டார். இந்நிலையில் ராமச்சந்திரன் ஆர்த்தி ஆகிய இருவருக்குமே வேறு வேறு சமூகத்தை சார்ந்தனர் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவர்கள் காதல் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தொடர்ச்சியாக கொடுத்து வந்தனர். இது தொடர்பாக அவருடைய அண்ணனை மிரட்டு ஒரு ஆடியோவும் தற்போது வெளியாகிருந்தது. அந்த ஆடியோ காட்சி, அந்த ஆடியோவில் அவர்களை கொலை செய்து விடுவாங்க, அவர்களை மிரட்டும் தோணியில் மிரட்டி அந்த ஆடியோ ஆனது பதிவானது தொடர்ச்சியாக மிரட்டி வந்திருந்தார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமை அதே பகுதியில் பால் கறக்கும் வேலைக்கு மருமகன் ராமச்சந்திரன் சென்றிருந்த போது நிலக்கோட்டை அருகே ஐயம்பாளையம் பாலத்தில் சென்ற போது அவரை வழிமறுத்த மாமனார் சந்திரன் தான் மறுத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து மருமகனை வெட்டி சரமாரி வெட்டி ரத்த வெள்ளத்தில் சேர்ந்தது. இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. தொடர்ந்து ராமச்சந்திரன் சம்பவத்திலே உயிரிழந்தார். இந்த நிலையில் தகவல் சம்பவத்துக்கு வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் நிலக்கோட்டை போலீசார் ராமச்சந்திரன் மீது கௌரவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் மருமகனை கொலை செய்த காரணத்துக்காக சந்திரனை கைது செய்தனர். இந்நிலையில் மாமனார் சந்திரன் ஒருவர் மட்டுமே வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்க முடியாது என்ற கோணத்தில் சில தொடர்பு இருக்கலாம் என்ற பல்வேறு போராட்டங்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. அது தொடர்ச்சி உறவினர்கள் அந்த கிராமத்திலும் போராட்டம் நடத்தினர். அதை தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் இதற்கான போராட்டத்தையும் அவர்கள் நடத்தியிருந்தனர். அந்த போராட்டத்தில் அவர்கள் முழுமையாக இந்த கொலை சம்பந்தமாக ஒருவர் மட்டும் இல்ல, இதை சொல்லக்கூடிய இந்த ஆர்த்தி, அவருடைய மகள் ஆர்த்தியும் அந்த போராட்டத்தில் இருந்தார். உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டத்தின் போது இந்த கொலை சம்பந்தமாக அவர் உறவினர்கள், அவருடைய அண்ணன், அவருடைய அம்மா உள்ளிட்ட பல்வேறு இருக்கக்கூடிய இந்த கொலை தொடர்பில் இருப்பதாக தொடர்ச்சியாக உடலை வாங்க மறுத்த நிலையில் போலீசார் அவர் உடலை வாங்கி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட போதுதான் இந்த தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறதாக காவல்துறையினர் உறுதியளித்த தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. இந்நிலையில் அடக்கம் செய்வதென இந்த தொடர்ச்சியாக அவர் உடலை வாங்கி அவர்கள் போலீசார் கொடுத்த உத்தரவின் பேரில் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்திருந்தனர். இதில் பிரதீப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் உள்ளிட்ட தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்திருந்தனர். இந்த விசாரணையின் போது ஏற்கனவே சந்திரன் என்பதை கைது செய்த நிலையில் இப்போது இருக்கக்கூடிய ஆர்த்தி அவருடைய அம்மா, அதை சொல்லக்கூடிய சந்திரனுடைய மனைவி அவர்களை அன்புச்செழியை கைது செய்தார். அதே போல் அவருடைய மகன் ரிவினி ஆகியோரை நிலக்கோட்டை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நிலக்கோட்டை அருகே ஒரு இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் திருமணம் செய்து மருமகனை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம், மாமனார் மாமியார் மைத்துனர் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. ராதியா, தகவல்களுக்கு நன்றி வசந்த்.